வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது சிக்கன் சலாட் ஃப்ரீத்து. இதை நாங்கள் புளி ரொட்டின்னு சொல்லுவோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அதற்கு தேவையான தொடை பீஸு உள்ள சிக்கன்கள் எடுத்துக்கலாம். இதை நன்றாக சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி கழுவி வச்சுருக்கிறேன். சிக்கன் மேலே லைட்டாக கீறி விட்டுருக்கிறேன். மசாலா தூள் அதுக்குள்ளே இறங்குறதுக்கும் நல்லா வேவுறதுக்காகவும். நான் இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெந்தாளித்தூளை சேர்த்துக்கிறேன். வெந்தாளித்தூளில் என்னென்ன இருக்குன்னா சீரகம், காஞ்ச மிளகாய், மஞ்சள். இதன் கூடவே நான் ஒரு கரண்டி அரிசி மாவும் சோள மாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டா நான் கேசரி போட்டு சேர்த்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான் போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். பாதி எலுமிச்சை பழ ஜூஸை இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கரண்டி பூண்டு பவுடர் சேர்த்துக்குங்க. இப்போது எல்லா மசாலா தூள்களும் சிக்கனுக்குள்ளே படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கன் பீஸ்லேயும் மசாலா தூளுங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பூசி வச்சுக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் ஊறுறதுக்குள்ளார நம்ம ஃப்ரீத்து பொரிச்சிக்கலாம். உங்கள்கிட்ட ரெடிமேடாக ஃப்ரீத்து இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதை அரை பதத்துக்கு வேக வச்சு இது மாதிரி துண்டுகளாக வெட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஃப்ரீத்து பொரிச்சிட்ட பிறகு தேவைக்கேற்ப உப்பு லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். ஊற வச்ச சிக்கன் பீஸ்களை எடுத்து எண்ணெயில் பொரிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட கிரில் இருந்துச்சுன்னா கிரிலை கூட வச்சு ஃபோர்க்குள்ளே வைக்கலாம். சிக்கனை நீங்கள் ஃபோரில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா சிக்கனில் கொஞ்சோண்டா எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பாதி பக்கம் வெந்த பிறகு அதை திருப்பி போட்டு மூடி வைக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகும். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சலாட் செய்வதற்கு தேவையான வெஜிடபிள்ஸை பார்க்கலாம். ஐஸ்பேக் லெட்யூஸ், கேரட், தக்காளி, வெங்காயம், ஒரு எலுமிச்சை பழம், பாதி குடை மிளகாய், வெள்ளரிக்காய், வேக வைத்த சோளம். பாதி வெள்ளரிக்காவை எடுத்து இது மாதிரி லைட்டாக தோலை சீவி இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். நான் பாதி ஐஸ்பேக் லெட்யூஸ் எடுத்துக்கிறேன். இதை இப்படி ஸ்லேஸாக வெட்டி வச்சுக்கோங்க. நான் 3 கேரட்டை இதனுடைய தோலெல்லாம் லைட்டாக சீவிட்டு உதிரியாக இது மாதிரி சீவி வச்சுக்கிட்டேன். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா வெட்டி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு பவுலில் போட்டு அதில் சால்ட்டும் லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. சலாதை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதனுடன் மயோனஸோ இல்லை கெச்சப்பு, சமூராய் சோஸ் இருந்தாக்கா இதனோட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.